அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை வேளையிலே ஜெபித்து விட்டு தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், 119ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார்: ஐயா, நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. என்னை ஆண்டவரே கர்த்தாவே என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றார் பாருங்க. 47 சொல்லப்பட்டிருக்கிறது: அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. அவருடைய வசனத்துக்கு அதிகாலையில் காத்திருக்கிற, அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தைகளுக்கு காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அதில் மாற்றமே இல்லை. ஐயா, 148ஆம் வசனம் சொல்லுகிறது: உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி என்ன பண்ணுமா? குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். மகிமையான, எத்தனை மகிமையான அனுபவம் பாருங்க. அவருடைய வசனத்தை தியானிக்கையில் அனல் மூண்டது என்று தாவீதரசன் சொல்லுகிறார். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை தியானிக்கையில் அனல் மூண்டது. அது என்னையா அனல்? அந்த அனல் என்ன செய்யும்? பிசாசின் சக்திகளை, வல்லமைகளை, அந்தந்த நாளுக்கு எதிராக வருகிற உங்கள் திட்டங்களுக்கு எதிராய் வருகிற உங்கள் யோசனைகளுக்கு, உங்கள் பிரார்த்தனைகளுக்கு, உங்களுடைய போக்குக்கு எதிராய் வருகிற எல்லா பிசாசின் சக்திகளையும் எரிக்கிற, சுட்டெரிக்கிற அக்கினி இந்த அனலுக்கு இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அனல் உங்களை பலப்படுத்தும். ஐயா, இந்த அக்கினி மயமான அனல் உங்களை பலப்படுத்தும், உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை புது பலன் அடைய செய்யும், உங்கள் பலகீனங்களை சுட்டெரிக்கும். மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிசாசின் சக்திகள், வல்லமைகள், எல்லா பிசாசின் தந்திரங்களையும், எல்லா பிசாசின் வல்லமைகளையும் சக்திகளையும் சுட்டெரிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. அதனால தான் பாருங்க, அந்த சங்கீதக்காரன் அனுபவம், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஓ மைட்டி காட், எத்தனை பெரிய காரியம்! முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். ஐயா, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை இரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக் கொள்ளுவேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் என்று வந்து இந்த சமூகத்திலே காத்திருக்கிற, தேவ சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். ஐயா, நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஒரு அனல் உண்டாகும். அந்த அனல் உங்களை புதிய பலனடைய செய்யும். கர்த்தருக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை புது பலன் அடைந்து அவர்கள் கழுகுகளை போல, ஐயா, புது பலன் அவருடைய வியாபாரத்தில், அவருடைய ஊழியத்தில், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், எல்லாவற்றிலும் ஞானம், கல்வி, பலம், அபிஷேகத்தை தந்து புதிய பலத்தை கொடுத்து உயர உயர கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து பறக்க செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது. அது ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நீங்கள் தியானிக்கிற இந்த வார்த்தைகள் அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பாருங்க, இந்த வார்த்தைகளை பிரயோகியுங்கள். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றின் மீதும் பேசுங்கள். அது உங்களுக்கு விரோதமான அசையா கண்மலைகள் போன்று இருக்கிற பிரச்சனைகளை நொறுக்கும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஜைஜாண்டிக் ஃபிகர் போல எழும்பி நிற்கிற எல்லா அசூர வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகிற சக்தி இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஆதலினால் கவலைப்படாதீர்கள்.
எந்த சூழ்நிலையிலும் தேவ வசனத்தை தியானியுங்கள், அறிக்கையிடுங்கள். விசுவாச அறிக்கையிடும் பொழுது வெற்றி, விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும். நீங்க விசுவாசிக்கிறதுனால, என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறதுனால நீதி உண்டாகும். நீதி உண்டாகும், தேவ நீதி உண்டாகும். ஆனால் வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ரட்சிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. வாயினால் அறிக்கை செய்வதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களை வாயினால் அறிக்கையிடுங்கள். அந்த அறிக்கையிடுகிற வாயினால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய், ஐயா, அது ஆவிக்குரிய பட்டயமாய் கடந்து செல்லும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பிசாசின் சக்திகளை, வல்லமைகளை நிர்மூலமாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகள் எங்கே எங்கே ஆபத்தில் இருந்தாலும் சரி, ஐயா, உங்க குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் கணவன் ஒருவேளை, உங்கள் மனைவி ஒருவேளை, யாரோ உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, என்ன கொடுமைகளில் இருந்தாலும் சரி, உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனம், வல்லமையான தேவ வசனம் எல்லா சங்கிலிகளையும் அறுக்கும். எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றும். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எல்லா சங்கிலிகளையும் உடைக்கும், இருப்பு தாழ்பால்களை நொறுக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. இதை போல ஒரு அற்புதமான வல்லமையான ஆயுதம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒழுங்கீனமும் வெறுமையுமாய் இருந்த இந்த உலகத்தை அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உருவாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தெய்வம் சொன்ன பொழுது இந்த உலகத்திலே இருளாய் கிடந்த உலகம் வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே தேவ வார்த்தையை நீங்கள் பேச முடியும். உங்கள் வாயினால் பேசுகிற தேவ வார்த்தை நிச்சயமாய் தேவ வார்த்தையாக புறப்படும். அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஐயா, நீங்க மரணத்தை பேசினால் மரணம் வரும். ஐயா, நான் தொலைந்து போவேன், நான் அழிந்து போவேன், என் குடும்பம் இனி விளங்காது, நாங்கள் உருப்பட மாட்டோம், இந்த கடனால் நாங்கள் எப்படி தப்பிக்க முடியும் என்பது போன்ற தவறான வார்த்தைகளை பேசினால் அது தவறாய் முடியும். நீங்கள் ஜீவனை பேசினால் ஜீவன் உண்டாகும். மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மரணத்தை பேசினால் மரணம், ஆசீர்வாதத்தை பேசினால் ஆசீர்வாதம், ஜீவனை பேசுங்கள், ஜீவன் உண்டாகும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கற்குள்ள எந்த உலகத்தில் இருக்கிற எந்த பட்டயத்தை காட்டிலும், எந்த ஏவுகணைகளை காட்டிலும், எந்த விதமான வல்லமையான ஆயுதங்களை காட்டிலும் மகா வல்லமையான ஒரு ஆயுதம் இருக்கிறது என்றால் அது தேவனுடைய வார்த்தை, ஆவியின் பட்டயம், இருபுறமும் கருக்குள்ளது. அது உங்கள் விடுதலை கொடுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் எங்கோ அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தாறுமாறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் சொற்களை கேட்காத சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவனோ மனைவியோ யார் வேண்டுமானாலும் தவறாய் தாறுமாறாய் சென்று கொண்டிருக்கலாம். ஆவியின் பட்டயத்தை அனுப்புங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் வசனத்தை அனுப்பி, தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து ரட்சித்தார் என்று சொல்லுகிறதே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்றும் கூட உங்கள் பிள்ளைகளுக்காக, ஐயா, திருமணமாகாத மகளுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். உங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பேசுங்கள். நாளை என் மகள் என்ன ஆவாளோ, ஐயோ, அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருக்காதிருங்கள். தவறான வார்த்தைகளை பேசாதிருங்கள். அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை பேசுங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி உங்கள் பிள்ளைகளை மீண்டெடுக்க முடியும். ஐயா, நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி உங்கள் பிள்ளைகளை சீர்படுத்த முடியும். உங்களுக்கு விரோதமான தடைகளை உடைத்து போட முடியும். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள், வனாந்தர வாழ்க்கையில் இருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஜீவனை பேசுங்கள், ஜீவனை பேசுங்கள், ஜீவன் உண்டாகும். ஆசீர்வாதத்தை பேசுங்கள், சாபத்திற்கு பதிலாக, தோல்விக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை பேசுங்கள், ஆசீர்வாதம் உண்டாகும். மாற்றமே இல்லை. தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் வாயின் வார்த்தைகளினாலே சிக்குண்ட
வந்தாய். என் அன்பு சகோதர சகோதரிகள், அநேகர் இப்படியாக சிக்குண்டு கிடப்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, எனக்கு ஏன் இந்த வேதனை மாறவே இல்லை? என் வாழ்க்கையிலே ஏன் இந்த தொல்லைகள்? என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லை. ஏன்? அநேகர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே சிக்குண்டு போனீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வாயிலே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்கள், வெற்றியை பேசுங்கள், சுகத்தை பேசுங்கள், ஆசீர்வாதத்தை பேசுங்கள், ஜீவனை பேசுங்கள், விடுதலையை பேசுங்கள். அது உங்களுக்கு உண்டாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் நிச்சயமாய் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். எத்தனை அருமையாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, ஆவியாய் இருக்கிற அவருடைய வார்த்தையை அனுப்புங்கள் அருமையானவர்களே. அது உங்களுக்கு துணையாளராய், தேற்றவாளனாய், அந்த வார்த்தைகளே என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் சொல்லுகிறீர்கள், ஐயா இந்த வார்த்தைகளினால் நாங்கள் வாழுகிறோம், உங்களுடைய ஜெபத்தினால் நாங்கள் வாழுகிறோம், நாங்கள் தப்பி இருக்கிறோம், நாங்கள் சாக வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்று ஜீவனோடு இருக்கிறோம், தோற்று தொலைந்து நொடிந்து போனவர்கள் இன்று ஆறுதல் அடைகிறோம், அனுதினமும் இந்த வார்த்தைகளினால் வாழுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆச்சரியம் ஒன்றுமில்லை, ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அது ரவி ஆபிரகாமுடைய வார்த்தை அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது அது உங்களை நோக்கி வருகிறது, அது உங்களை ஆற்றுப்படுத்துகிறது, அது உங்களை தேற்றவாளனை போல் தேற்றுகிறது, உதவியாளரை போல் உதவியாய் இருக்கிறது, உங்களை விடுதலை செய்கிறது, உங்களுக்காக வழக்காடும், அது உங்களை பாதுகாக்கும், உங்களுக்காக அந்த வார்த்தையை யுத்தம் செய்யும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். பாருங்க, முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை அப்பொழுது நான் கைக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். ஐயா, நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளுவேன் என்று தேவ சமூகத்திலே வாருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஒரு நாளும் வாளாய் இருந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். வாளாய் இருக்கிற நீங்கள் தலையாக மாற்றப்படுவீர்கள். ஐயா, கீழாய் இருக்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மேலாவீர்களே ஒழிய கீழாக மாட்டீர்கள். வெற்றி ஜெயம் பெறுவீர்கள். சாபமோ மந்திரமோ பில்லிசூனியமோ உங்களை ஆட்கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஓ, எத்தனை மகிமையான காரியம்! எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்கள், எத்தனை அற்புதமான தேவன். அவர் வார்த்தையை அனுப்பி, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், கைவிடவே மாட்டார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாய் மாறி போகும். ஏசாயா 27 அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, என் பிள்ளைகளை காப்பாற்றி, அடிக்கடி அவர்களுக்கு அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஆதலினால் உங்கள் எல்லா விதமான ஆபத்துகள், சிக்கல்கள், எல்லா சிரமங்களிலும் இருந்து நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஐயா, அக்காலத்திலே என்றால் எக்காலத்திலே நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட்ல வரும் பொழுது, பிசாசின் சங்கதிகள் அழிக்கப்படும் பொழுது, தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, அவைகள் அழிக்கப்படும் பொழுது, மனுசர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை கெடுக்கிற, அழிக்க, கொள்ளை, திருட வருகிற எல்லாம் அழிக்கப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? கர்த்தராகிய நானே அதை காப்பாற்றுவேன், அதற்கு அடிக்கடி நீர் பாய்ச்சுவேன், ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி, என் பிள்ளைகளை அல்லது அவருடைய பிள்ளைகளை ஒருவனும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். என் பிள்ளைகள் வேர்பற்றி, கீழே வேர்பற்றி, இஸ்ரவேல் என் பிள்ளைகள் பூத்து காய்த்து உலகத்தை, குடும்பத்தை, அவர்களை பலனால் நிரம்பப்படும், நிரம்பி வழியும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள், அதில் மாற்றமே இல்லை. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன்,
என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஐயா, அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் கர்த்தாவே உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம், உம்முடைய அன்பும் மனதுருக்கமும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சங்கீதக்காரன் சொல்லுவது போல இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. ஐயா, எங்கள் பிள்ளைகளை எங்களை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நாங்கள் பிழைத்திருப்போம் என்று சொன்னது போல இறைவனே எங்களுக்கு நல்ல ஞானத்தை, புத்தியை, பலத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, ஐயா இருக்கிற பிரச்சனைகள், ஆபத்துகள், சுற்றி இருக்கிற எல்லா பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியிலே இவர்கள் விடுதலை அடையும்படியாய், சத்துரு நொறுக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கொல்லவும் திருடவும் அழிக்கவும் இவர்கள் பிள்ளைகளை ஐயா நாசமாக்கவும் வந்திருக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் சகோதரிகளை, என் சகோதரர்களை, அவருடைய பிள்ளைகளை ஓ லார்ட் நிர்மூலமாக்க வந்திருக்கிற, அழிக்க திருட வந்திருக்கிற யோவான் 10:10 அப்பா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிற பொல்லாத பிசாசு இதோடு சங்கரிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஐயா ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. முழு இருதயத்தோடு உம்மை நம்பி ஐயா, முழு மனதோடு உம்மை நம்பி முழு பலத்தோடு வந்து காத்திருக்கிற இவர்களின் ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் ஐயா. குடும்ப வாழ்க்கையிலே பெரிய ஆச்சரியமான ஆவிக்குரிய ஊழிய பாதையிலே பெரிய ஆச்சரியமான மாற்றங்கள், கையின் பிரயாசங்களிலே பெரிய ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகட்டும். பிசாசின் தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அன்பின் பரலோக பிதாவே ஐயா, இது போன்ற இந்த நல்ல காலத்திலே உன் வார்த்தை சொல்லியது போலவே அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகளை நல்ல திராட்சை தோட்டமாய் நீர் நாட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல தோப்பாய், திராட்சை தோட்டமாய் இவர்கள் குடும்பம் வாழ்ந்து பலத்திருக்கும்படியாய், பெருத்திருக்கும்படியாய் ஐயா, வாழ்ந்து மகிழ்ந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரட்டும். இந்த காலத்தில் அது நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் சொன்னது போல இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவருடைய கையின் பிரயாசங்களுக்கும் கர்த்தாவே நீரே அவர்களை காப்பாற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சுகிற நல்ல மேய்ப்பனாய், நல்ல காப்பாளராய் கூட இருப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் பாதுகாக்கும் பொழுது, நீரே எங்கள் நல்ல மேய்ப்பனாய் பாதுகாவலராய் இருக்கும் பொழுது ஒருவனும் அதை சேதப்படுத்த முடியாது. இவர்கள் பிள்ளைகளை, கையின் பிரயாசங்களை, தொழிலை, இவர்கள் முயற்சிகளை ஒருவனும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்று விசுவாசிக்கிறோம். ஏன்னா நீரே அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன் சொன்னீங்களா சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசாயா 67:3 நீரே அதை, நானே அதை பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னது போல கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒன்றும் அதை சேதப்படுத்தாதபடி இவர்கள் பிள்ளைகளை, இவர்களுடைய குடும்பத்தை, இவருடைய கணவனை, மனைவியை ஐயா, பெற்றோரை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து நன்றி செலுத்துகிறோம். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்னது போல இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், அநேகருக்கு முன்னால் இவர்களும் இவர்கள் குடும்பமும் நல்ல சாட்சியாய் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆச்சரியமாய், அதிசயமாய் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரின் மகிமையான அபிஷேகமும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அவருடைய குடும்பத்தை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நிச்சயமாய் ஐயா அக்காலத்திலே இந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது நீ என்ன செய்வீங்க? நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு, அற்புதமான நிலைக்கு வருவீர்கள். அதை கர்த்தரே பாதுகாத்து, கர்த்தரே அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் நோக்கமாய் இருக்கும். நீங்கள் வேர் பற்றி பூத்து காய்த்து பலனால் நிரம்புவீர்கள். உலகத்தை, உங்கள் குடும்பத்தை பலனால் நிரப்புவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.